ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சாம்சங் கேலக்ஸி A9 5G டேப். நான் சொல்லியிருந்தேன்ல, நெக்ஸ்ட் வீக்கில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு. டேப் வாங்கியாச்சு. இப்போ அதோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் கடையில் செக் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி. இது உங்ககிட்ட அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகேவா? எயிட் ஜிபி ரேமு, 128 இன்டர்னல் மெமரி. இதில் சிம் போடலாம். அதுக்காக தான் இதை வாங்கினேன். சிம் போடுற மாதிரி இருக்கணும் தான் அது வாங்கினேன். டேபு வேறு என்ன இருக்குது? ஒயரு, டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. வழக்கம் போல் மேனுவல். சிம் லாட் இருக்குது. சரி, ஓகே. இது இப்படி இருக்கட்டும். சார்ஜர் இல்லை. என்ன பண்ணுறது, சார்ஜரே கொடுக்க மாட்றாங்க இப்போலாம். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாக்ஸ் அப்படி வைப்போம். ஓ, டேப். இது பவர் பட்டனு, இது வால்யூம் பட்டனா. இது வந்து மைக். இந்த சைடில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து கீபோர்டு அட்டாச்சு. இங்கே மெமரி கார்டு 1 ஜிபியும் போடலாம். சாரி, 1 ஜிபி 1 டிபியும் போடலாம். 1 டிபி வரைக்கும் போடலாம். சிம் கார்டும் போடலாம் இந்த இடத்துல. இங்கே பவர் போடுறதுக்கான டைப் சி, ப்ளஸ்ஸு இங்கே ஒரு வாய்ஸ் இது இருக்குது. இங்கே 2 ஸ்பீக்கர் இருக்குது. மெயினாக ஹெட்ஃபோன் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி நல்லா இருக்குல்ல? நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. A9. இனி நம்ம எடிட்டிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெயினாக எடிட்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் நான். ஓகேவா? இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து பூர்விகால. ஓகேவா? பூர்விகால பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு பாருங்கள், ஒரு பவர் பேங்க் ஃப்ரீயாக வந்திருக்கு. 1000 mAh பவர் பேங்க். கூடவே இந்த பவர் பேங்க்கையும் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம்.
வேற ஒன்றும் இல்லை. நிறைய நோட்டுக்கு தான் இருக்குது. அதெல்லாம் எதுவும் தெரில. பவர் பேங்க் ஆன் டைமில் 2 இது பண்ணலாம். டைப் சி வேறு எந்த இது பண்ணாலும் போட்டுக்கலாம். பவர் பேங்க்கும் வாங்கியாச்சு இல்லை, ஃப்ரீயாக கிடைச்சாச்சு. பூர்விகாவில் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் இப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க பூர்விகாவிலேருந்து. என்னென்னா இது அயன் பாக்ஸு கிஃப்ட் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அதனால் பூர்விகாவே பெட்ரு. ஓகே, சிம்பிளாக ஒரு அன்பாக்ஸ் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோவை நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது, வாங்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேப் ஆன் பண்ணி ஒரு செல்ஃபி எடுக்கலாம். ஓகேவா? எங்கே கேமரா இருக்குது? ஓ, பாருங்களேன், கீழே தான் இருக்குது. அதை கவனிக்காமல் திருப்பி மெனுவில் போகிறேன். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி கீழே கை வைக்கிறேன். செல்ஃபியில் என்ன பாருங்கள், நான் எடுக்கிற பாருங்க வீடியோ. எனக்கு இந்த மேக்கப் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. என்ன பண்ணுறது, மேக்கப் பண்ணி தான் ஆகணும் பொழுது. கூடிய சீக்கிரம் நானும் சில விஷயம்லாம் மேக்கப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. மேக்கப் பண்ணுறேன். செல்ஃபி நல்லா தான் இருக்குது. கேமரா நல்லா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. தாராளமாக வாங்கலாம் இந்த டேபு. கிளாரிட்டி சூப்பர், மெயின் அதானே. பட் ஆனால் வந்து நான் எடிட்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் எடிட்டிங்லாம் எப்படி கரெக்டாக பார்த்தானே. சாம்சங் கேலக்ஸி A9+ டேப்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாடல், இந்த லைட்டு, ஸ்லிம்மு எல்லாமே ஓகேங்களா. மோஸ்ட்லி எனக்கு சாம்சங் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சாம்சங் நான் செலக்ட் பண்ணேன். நிறைய டேப் பார்த்தேன், பட் ஆனால் சாம்சங் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதால ஈஸி, ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், மேனுவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பெட்டர். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது நான் சாம்சங்கு. ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃபஸ்ட்டு லைக் போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.